உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ராகி கம்புக்கூழு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். இது 2 வாட்டி கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி விட்டு ஊற விடலாம். கம்பு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். அதிலே நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு 6 டம்ளர் தண்ணி விதம் எடுத்திருக்கேன். நான் ஒரு 9 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். நம்ம கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவு கம்பையும் இது போல் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது போல் ஏன் நம்ம தண்ணியில் கலந்தோன்னா கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். 2 மாவையும் ஒன்றா கலந்துடலாம். கேழ்வரகு மாவு ப்ளஸ் கம்பு மாவு. தண்ணி கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம மாவை ஊற்றிடலாம். மாவு ஊற்றி கலந்து விடலாம். கேழ்வரகு ப்ளஸ் கம்பு 2 மாவும் நம்ம இப்போ கலந்து வச்சாச்சு. இப்படியே அடுப்பை சிம்மில் வைங்க, இல்லை கிட்டக்க இருக்கிறதா இருந்தால் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். மாவு நல்லா வெந்து கொதி வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். கூழ் நல்லா வெந்து வருது. இது போல் நல்லா கொதி வரட்டும். இன்னும் நான் சலசலன்னு கொதிக்கணும். இது அதே போல் இதில் போட்டிருக்க கம்பு குருணையாக தான் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம். அது நல்லா வெந்துருச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரண்டியில் தெரியுது இல்லையா? இது போல் இருக்கிற குருணையை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அழுந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆறுனதும் பார்க்கலாம். முன்னாலே ரெடி பண்ண கூழ் எடுத்தாச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா கலந்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ராகி கம்பு கூழ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.